சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை பண்ணலன்னு உறுதியா சொல்லிட்டாரு. பாஜக தரப்புல இருந்து விஜயோட பேச்சுவார்த்தை பண்ணல நீங்க உறுதியா சொல்லுங்க. பாஜக தரப்புல ஒவ்வொன்றா நான் சொல்றேன். விஜய் முதல்வர்னா ஓட்டு விழும். விஜய் விழாத ஓட்டை எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? சி ஓட்டர் தேஷ்முக் லூசு பய ஏண்டா லூசு. விழாத ஓட்டை எவன்டா எந்த ஊர்லடா டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? லூசு பெரிய பருப்பு மாதிரி வந்து பேச வந்துட்டாங்க. ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு கூட பாத்தீங்கன்னா ஐபிடிஎஸ் கருப்பு குப்பை கூட தூக்கி போட்டு உங்க படத்தை அடிச்சு உடைச்சிருக்குது. என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு நடந்த அணியை எதிர்த்து விஜய் குரல் கொடுத்திருந்தாருன்னா ஒரு லீடரா பொசிட்டார் போறாங்க. கண்டிப்பா ஆயிருப்பாரு. சசிகலா அம்மையார் சிறை சுற்றி வெளிவந்ததும் மோடி எழுத்துனா லீடர் நானே சொல்லியிருக்கேன். லேடி முக்குளத்தூர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்க பைப்ரண்டா ஒரு லேடி களத்துல ஃபைட் பண்ணா 21 லீடர் ஆயிருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் எடுத்து பாருங்க. அதுலதான் விஜய் தவறு பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல விஜய் தவறு பண்றாரு. நீ எழுத்துனா லீடர், நீ எழுத்து நிக்கலன்னா நீ சோரம் போயிட்டேன்னு உனக்கு முதுகெலும்புலன்னு அர்த்தம். விஜய் அவர்கள் கன்வீட் ஆக கூட வாய்ப்பு. கண்டிப்பா அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன விஜய்க்கு நடவடிக்கைகளுக்கு தக்கன அவர் மேல எவிடன்ஸ் தெளிவா இருந்ததுன்னா அக்யூஸ்ட் ஆகி ஸ்பீடி ட்ரையல்ல கன்வீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அரசியல் சூழலுக்கு தகுந்தன்னு சொன்னீங்க. சூழல் தகுந்துதான் விஜய் அவர்கள்ட்ட பாஜக என்ன எதிர்பார்க்க? பாஜக அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 தேர்தல். தாவேகாவுடன் இந்திய அலையன்ஸ் பேச்சுவார்த்தை பண்றாங்க. சிபிஐ விசாரணையின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல். எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொல்லிட்டாரு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எங்க தரப்பு வந்து நடத்தல. தாவேகா தரப்புல இருந்து செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் தான் முதல்வர். விஜய் அவர்கள் முதல்வர் யார் ஏற்று வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? உண்மையிலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? என்ன நடக்குது? விஜய் அவர்களை யார் முதல்வராக ஏற்றுக்கணும்னா 31 வரை வெயிட் பண்ணி பார்க்கணும். 26ல் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 26ஆம் ஆண்டு தேர்தலில் ஃபஸ்ட்டில் நீங்கள் சீமான ஒரு 3 தடவை போய் பார்த்தீங்க. லாங் டிரைவ் எல்லாம் போனீங்க. எல்லாம் நடந்தது. செய்திகளெல்லாம் வெளியிட்டாங்க. ரவீந்திர ஆர்டி கூடயும் சேர்ந்து பேசணும்லாம் இது இருந்தது. திடீர்னு அதில் திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானி ஏதாவது டிக் அடித்தார். பெரிய பருப்பு மாதிரி ஒரு நியூஸை குமுதர் போட்டரில் அப்படியே போட்டு ஜானாரிக்ஸாம் பெரிய பருப்பு மாதிரி குமுதர் போட்டரில் நியூஸ் போட்டு விட்டாப்புல. ஒரு வாரத்தில் சீமான் தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் ஏட்டு சுரக்கா நீ வேணா என் தலைமையை ஏற்றுக்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ சீமான் விஜய் அந்த இது க்ளோஸ், மேட்டர் ஓவர். 8.2 விழுக்காடு எடுத்த என் தலைமையை பலம் நிரூபிக்காத நீ ஏற்றுக்கன்னு சொல்லிட்டாப்புல. ஆதவர்ஜனா கிட்ட தொல்துருமா என் கட்சிக்காரன் என்ன சிஎம்மா சொன்னான்னு விஜய் தன்னை சிஎம்மா சொல்லணுங்கிற அந்த எதிர்பார்ப்புக்குள்ள திருமாவளவன் இருந்துட்டாரு. நானே சோதரர் சொன்னேன், வெற்றி கூட்டணி ஜெயிக்கிறதவரை அங்கே இருங்க, வெளியே வரணும்னா உங்களை சிஎம்மா ஒருத்தன் சொன்னான்னா ராமதாஸோ சீமானோ விஜயோ யாரோ சொன்னால் அதில் வாங்க, அதில் நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அட்டோர்னி பிரி சோதரர் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு சமூக நீதி இதுதான்ங்கிறத சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட. சூர்யா ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது பேசும்போது அதை தான் என் சோதரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அடுத்து நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுறேன்னு அன்புமணி கூட இவங்க ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்புமணி சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் ஸ்டாலினை விட பெரிய தலைவர், 80 எம்ஜிஆரை விட பெரிய தலைவர், 2009 ஜெயலலிதாவோட பெரிய தலைவரான எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போயிடலான்னு அவர் எடப்பாடி கூட கூட்டணி போயிட்டாரு. அது ஓவர். அடுத்து காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே நெத்தியடியா பலன் நிரூபிக்காததுக்கு எங்கேயா ஓட்டு இருக்கு? அந்த முட்டாள்தனமா ராகுல் ஏதாவது சொன்னாருன்னா தூக்கி போடுங்க, ராகுல பலன் நிரூபிக்காத ஓட்டு கிடையாது, நோ அலைன்ஸ்ட்டாரு. அதை சிதம்பரம் ரொம்ப தெளிவா சிதம்பரம் வந்து எந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, என்ன ஓட்டு இருக்கு, என்னத்தான் பேச்சு எடுத்துடுறீங்க, சும்மா பிராண்டிங்கு 10 கோடி கொடுத்தா அவர் ஜானாரிக்காமி சொல்றதெல்லாம் பத்திரிகைகள் போடணுமான்னு அவர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் நெத்தியடியா அவர் இது பண்ணிட்டாரு. அப்போ இவரை சிஎம் கேண்டிடேட்டா 26ல் யாரும் ஒத்துக்கிடக்கு தயாரில்லை. சசிகலா கூட்டணி போறதா ஒரு தகவல் சுத்திட்டு இருந்தது. சசிகலா, ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற எங்கேயும் கூட்டணி ஆப்ஷன் இல்லை. மற்ற இதெல்லாம் என்ன பேச்சுவார்த்தை நமக்கு தெரியுது. ஓரளவு எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆகாம வெளியே இருக்குது யாரு? அன்புமணி செட்டில் ஆயிட்டாரு, ராமதாஸ் செட்டில் ஆகல, சசிகலா மேரி இப்போ ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க ஜெயலலிதா உயிர் சொல்லி ராமதாஸ் வந்து இன்னைக்கு முடிவு அறிவிக்கிறார் யாருடைய கூட்டணி. அவர் இன்னைக்கு அறிவிப்பார், நாளைக்கு அறிவிப்பார்னு சும்மா சொல்லிட்டு இருப்பார். அவர் அறிவிக்கும் போது தான் அந்த அறிவிப்பை பார்க்கணும். 3 நாள் 4 நாள்னு சும்மா கெடு வச்சுட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்காண்டாம். அன்புமணி ஏன் முக்கியமான சக்தின்னு எடப்பாடி லாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 3 பேர் தான் வெளியே இருக்காங்க. வேற யாரும் வெளியே இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இந்த 3 பேரில் யாராவது விஜய சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி வரலாம். அவருக்கும் நிறைய சீட்டு இருக்கு.
கமல்ஹாசன் சரத்குமாருக்கு 40, பாரிவேந்தருக்கு 40, தினகரன் தேமுதிக 60 மாதிரி கொடுக்கலாம். கேண்டிடேட் கிடையாதுங்க, கேண்டிடேட்டு கிடையாது. அவருக்கு பிறந்த நாள் கேண்டிடேட் வந்து இல்லையா, இல்லைன்னா செலவு பண்ண தகுதியான ஆட்கள் அங்கே இல்லை, செலவு பண்ண தகுதியான ஆட்கள் இல்லை. அவருக்கு பிறந்த நாள் 35 இடத்துல தான் நடந்தது. 234 நடந்ததாட்டு தினத்தந்தி மோசடிக்கு துணை போனான். இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மலையாளிகள் துணை போனாங்க. ஆனால் 35 இடத்துக்கு மேலே நடக்கலை. நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி எல்லாமே சொல்லி அடிக்கிறேன். யாராவது எனக்கு எவிடன்ஸ் தரலாம்ல, எவிடன்ஸ் கிடையாது. அப்போ 35 பேருக்கு மேலே 50,000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு அவருக்கு ஆள் இல்லை. அப்போ அவருக்கு கேண்டிடேட்டே ஒரு 50 பேர் தான் இருப்பான். அந்த 50 பேர் கூட இந்த பணத்தை செலவழிச்சது ஏதாவது ஒரு கூட்டணியில் கொண்டு நம்மளை சேர்த்துட மாட்டாரான்னு தான் செலவழிச்சான். இது பார்ட் டைம் பொலிட்டிஷியன். ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டும் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல, மக்களவை தேர்தலில் நிற்கல. கமல்ஹாசன் 2.0, கமல்ஹாசனாவது 39 எம்பி கேண்டிடேட் போட்டுட்டாரு. ஸோ இருக்கிறவங்க வந்து ஒன் டைம் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு நல்ல கூட்டணியில் சீட்டு கிடைச்சா ஜெயித்திரலான்னு தான் பார்ப்பானே தவிர, எவனும் வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய விஜயை நம்பி பணத்தை செலவழிக்க தயாரில்லை. 39 எம்பி கேண்டிடேட்னா செலவழிச்சிருப்பான். அது எம்பி கேண்டிடேட்னா செலவழிச்சா எம்எல்ஏல அறுவடை பண்ணிடலாம். 6 செக்மெண்ட் சேர்ந்த ஒரு லோக்சபாவில் நம்ம செலவழிச்சோம்னா அதில் ஒரு செக்மெண்ட்டை அசம்பிளியில் பிடிச்சிடலாம். தாவைக்கால பிடிக்கலாம், அல்லது நம்ம பலத்தை நிரூபிச்சா சொந்த செல்வாக்கில் இன்னொரு கட்சியில் கூட பிடிச்சிடலாம். அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒருத்தர் நினைப்பான். இன்னைக்குள்ள அரசியல் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த், வியாபார அரசியல் தான். அந்த வியாபார அரசியலில் விஜய் நம்பி 234க்குள்ள இன்வெஸ்ட் பண்ண எவனும் வரமாட்டான், பணம் செலவழிக்க மாட்டான். என்ன கேரண்டி விஜய் நாளைக்கு அரசியலில் இருப்பாரா? நாளைக்கு இவர்கிட்ட நமக்கு தொடர்பு இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் தப்பா ஆடி இன்னைக்கு கமல்ஹாசன் 2.0 மோசமா உறுதியா சொல்றாரு சார் விஜய். நான் இனிமேல் சினிமா பக்கம் போக மாட்டேன், என்னுடைய ஒரே நோக்கம் வந்து அரசியல் தான் சொல்றாரு சார். அவர் சொல்லுவார் சார். அவர் சொல்றதெல்லாம் நம்ம தண்ணியில தான் சார் எழுதணும். அரசியல்வாதி சொல்றதெல்லாம் நம்ம எப்படி சார் நம்பி போக முடியும்? அவன் கணக்கு போடுவான். விஜய் அவன் நம்பினான்னா விஜய்க்கு அவனுக்கும் தொடர்பு இருந்தா செலவழிப்பான். அது இல்லைன்னா செலவழிக்க மாட்டான்ல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கேரண்டி 234 தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணாலோ, போய் வந்து இவருக்காக ஓட்டு கேட்டாலோ, அப்போ கூட வந்து தைரியமா நிற்பாங்களா? அப்போ கூட நிற்க மாட்டாங்க. இப்பவே விஜய்க்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உள்கையாகி அந்த சூம் மீட்டிங்ல கூட்டணி பண்ணணும் 180 பேர் சொல்லிட்டான். தினத்தந்தியில ஹெட்டிங் போட்டான். அதுக்கெல்லாம் மறுக்கல நீங்க. அப்போ நீங்க எதையோ எதிர்பார்த்து அதெல்லாம் மறுக்கல. இப்போ ஈனசுரத்துல என்னத்தையும் மறுத்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே மறுப்பு. நீங்களே செய்தியை உருவாக்கிங்க, நீங்களே மறுப்பு போட்டிக்குவீங்க. இப்போ தாவேக்காவே அந்த செய்தியை உருவாக்குறதுக்கு நோக்கம் என்ன? கூட்டணி போகணுங்கிற ஐடியாவா, இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குது, எங்களை கூட்டணி வந்து இவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காவா? டிமாண்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு யாரும் தயாரில்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பழமும் தின்னு கொட்டையும் போட்டு ஒரு கவுண்டர் பண்ணுவார். எய்தர் எடப்பாடி யார் எலெக்ஷன். சாதாரண ஆள் இல்லை. நான் எப்பவுமே எடப்பாடியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுனது கிடையாது. அப்போ அவர் வந்து என்ன பார்க்குறாரு? பாஜக ஒரு 6 விழுக்காடுக்கு பாஜக அவர் மதிப்பாருன்னு நான் கருதுறேன். 11 இருக்கு, 11 இருக்குங்கிறது என் கிளைம். அதில் பாதிக்க மதிப்பாருன்னு நான் பார்க்குறேன். அவரோட கிளைம். அசம்பிளியும் பார்லிமெண்ட்டையும் சேர்த்து ஒரு டிவைடட் பை 2 போடலாம். அது அவரோட பார்வையாக இருக்க முடியும். நான் பார்லிமெண்ட்டை வச்சு அண்ணாமலை லீடராக கிடைச்ச ஓட்டு அது சீட் வேணும்னு நான் கேட்பேன். அவர் 2021 அசம்பிளியை வச்சு சொல்லுவார். கடைசியில் 2ஐயும் சேர்த்து பை 2 ஒரு 6 விழுக்காட்டுக்கு பிஜேபியை மதிக்க வாய்ப்பு இருக்குது. அன்புமணியை ஒரு 3 விழுக்காடு கிட்ட மதிக்க வாய்ப்பு இருக்குது. தினகரனை ஒரு அடையாளம் கொடுக்கணும். ஒரு 3/4% தான் எடுத்திருக்காரு. அடையாளம் கொடுக்கறதுக்காக 3/4க்கு பதிலாக ஒரு 1.5க்கு மதித்து 55.5 எடுத்தவர், ஆர்கேனரில் ஜெயித்தவர் எல்லாம் வச்சு முக்குளத்தூரில் வேற ஒரு அடையாளத்துக்கு வேணும்னு ஒரு 1.5 விழுக்காட்டுக்கு மதிப்பார். இதை தாண்டி விஜய் மதிக்கிறதுக்கு விஜய்கிட்ட என்ன ஓட்டு இருக்கு, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? விஜய் முதல்வர்னா ஓட்டு விழும். விஜய் விழாத ஓட்டை எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஓட்டர் தேஷ்முக லூசு பய ஏண்டா லூசு, விழாத ஓட்டை எவன்டா எந்த ஊர்லடா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? லூசு பெரிய பருப்பு மாதிரி வந்து பேச வந்துட்டாங்க. இப்படியே போட்டுங்க இந்த வார்த்தையெல்லாம். ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு கூட பாத்தீங்கன்னா ஐபிடிஎஸ் கருத்து குப்பை குடையில் தூக்கி போடு, விடு 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 குப்பை குடையில் தூக்கி போடு, விடு விடு. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போனார்னா ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? பலன் நிரூபிச்சுட்டு கூட்டணி போனா மாற்றம் ஏற்படும். பலன் நிரூபிக்காதவன் கூட்டணிக்கு போனா என்ன அடைக்க முடியும்? இப்போ அவர்கிட்ட 0% தானே இருக்குது. சீமான் 8.22 எடுத்ததை பொறுக்க முடியாதவன் கற்பனையா ஏட்டு சுரக்காவை விஜய்க்கு பேசினான். பேசிட்டால ஓட்டு வந்துருமா? தேர்தல் ஆணையம் உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணாதான் சுரக்கா. நீ கண்டஸ்ட் பண்ணி கேண்டிடேட் போட்டு வந்தாதான் ஓட்டு. கற்பனை ஓட்டு, ஏட்டு சுரக்கா ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டாகுமா? பிரசாந்த் கிஷோருக்கு 30ன்னா 3 தானே வந்தது. அப்படியே தேஷ்முக்கு இந்த 3 தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ வராத ஓட்டை ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓட்டர் தேஷ்முக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஓட்டிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல? இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை பண்ணலன்னு உறுதியா சொல்லிட்டாரு. பாஜக தரப்புல இருந்து விஜயோட பேச்சுவார்த்தை பண்ணல நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? பாஜக தரப்புல
ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஜனநாயகம் படத்துக்கு வந்து 8ஆம் தேதியே சசிகலா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு நான் சொன்னேன். தெளிவாக ஜனநாயகம் படம் இன்னைக்கு கூட வரல. ஜோசப் விஜய் என்ன தகுதி திருத்தங்கள் பண்ணினீங்க, என்ன டக்கால்ட்டி பண்ணீங்க. ஒரு தேசபக்தன் தாசையாவுக்கு மகனுக்கு எதிராக கூலிப்படையை பிடிச்சி பணம் கொடுத்து எப்படி எழுதுனீங்க. கெட்டுமான் கேட்டு நெட் பண்ணி அடிச்சு தகர்த்தமா இல்லையா ஜோசப் விஜய்? சொல்லி அடிப்பார் அடி, அடித்ததெல்லாம் வெற்றி அடிதான் அடின்னு சொல்லிதானே அடிச்சோம் ஜோசப் விஜய். 8ஆம் தேதி நியூஸ் 18 கிளிப்பிங்ஸ் எடுத்து பாருங்க. சொன்னேன், அடித்தேன். அதுவும் சொன்னேன், என் சகோதரன் தமிழ், என் சகோதரி தமிழிசை, என் சகோதரன் நயினார் கருத்தை மீறி சொல்றேன், பிஎம்ஓ கருத்தா சொல்றேன்னு சொல்லி அடிச்சு அதுல ஜெயித்தேன். பெரிய லெவல் சொலிசிட்டர் ஜெனரல் இவங்களெல்லாம் வச்சு ஆர்கியூ பண்ணி அது காலியாச்சு. திரும்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போறீங்க, அங்கேயும் ஒருத்தருக்கு உடல்நல சரியில்லைன்னு காலியாச்சு. தேர்தல் அறிவிச்சாச்சு, என்னைக்கே அவன் படம் வரப்போகுது. அதுல லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு படம், லவ் ஜிகாத்து, இந்துக்களுக்கு எதிராட்டு மத பிரச்சனை இருக்குன்னு சென்சாரே கிடையாதுன்ட்டாங்க சென்சார் போர்டு. அதே மாதிரி உங்க படத்துக்கும் இந்த மாதிரி மத பிரச்சனை இருக்குன்னு சென்சார் கிடையாதுன்னு சொல்லதுக்கு எத்தனை நிமிஷங்க ஆகும்? உங்க படத்தை அடிச்சு உடைச்சிருக்குது. என்ன பண்ணிட்டீங்க? ஒரு சென்சாருக்கு அது ஒரு போராட்டம் உண்டா? முதுகெலும்பு உண்டா? இவர் செங்கோட்டையில கேட்கிறேன், முதுகெலும்பு உண்டா? இவர் ஒரிஜினாவை கேட்கிறேன், முதுகெலும்பு உண்டா? போராட்டம் பண்ண வேண்டியதானே? நாங்க சொல்லி தானே அடிச்சோம். கேட்டா ரகுந்தன் துரைசாமி இவரு யாருங்க, அவரு சபரீசனுக்கு ஆளு, உதயநிதிக்கு ஆளையோ சொல்றதே சொல்லியா, ஸ்டாலினுக்கு ஆளுன்னு சொல்லி தொலையா. அதாவது கொஞ்சம் மரியாதையா இருக்கும். நாங்க மோடிக்கு ஆளு, நீ ராகுல் காந்தியை பெரிய ஆளா பண்ணுன. இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி உனக்கு தீய சக்தி, உங்களுக்கு தீய சக்தி. தம்பி, உங்களை நான் மரியாதையா பேசுறேன். கொஞ்சம் இதுல வந்தாலும் என் தம்பி ஜோசப் விஜய்க்கு உரிய மரியாதை கொடுத்துறேன். தம்பி, உங்களுக்கு தீய சக்தி. இந்த நாட்டுல ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ணி நாட்டில் கண்ணியும் நேர்மை, வாக்கை காப்பாற்றுறது, வாக்கு சுத்தமாக இருக்கிறதெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கின இந்திரா காந்தி, எமர்ஜென்சியை கொண்டு வந்து சட்டத்தை மீறி ஆண்ட இந்திரா காந்தி, வாரிசு அரசியலில் சஞ்சய் காந்தி இறந்ததும் ராஜீவ் காந்தியை இம்போர்ட் பண்ண காங்கிரஸ் கட்சி, சோனியா காந்தி, இத்தாலிய குரூப்பு, ஊழலின் ஊற்றுக்கண்ணு, தூய சக்தி, நல்ல சக்தி. என்னையா நீங்க அரசியல் பண்ண வந்தீங்க? அதன் விளைவு தான் அடி கிடைக்கும் நாங்க சொன்னோம். இப்போ ஜனநாயக விஷயத்துல வந்து மோடி அவர்களையும் பாஜக அவர்களையும் விஜய் அவர்கள் வீரியம் எதிர்த்து ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் எடுப்பாரா? கண்டிப்பா ஜனநாயக விஷயத்துல ராகுல் காந்திக்கு கூட விஜய் காப்னா பண்ணதான் இந்த அடிக்கு காரணம். நாங்க தான் அவர் தனக்கு நடந்த அணியை எதிர்த்து விஜய் குரல் கொடுத்திருந்தாருன்னா ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் எடுப்பாரான்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஆயிருப்பாரு. சசிகலா அம்மையார் சிறையை சுற்றி வெளிவந்ததும் மோடி எதிர்த்துனா லீடர் நானே சொல்லியிருக்கேன். லேடி முக்குலத்தூர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்க பைபிரண்டா ஒரு லேடி களத்துடன் ஃபைட் பண்ணா 21 லீடர் ஆயிருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் எடுத்து பாருங்க. அதுலதான் விஜய் தவறு பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல விஜய் தவறு பண்றாரு. நீ எய்த்துனா லீடர், நீ எய்த்து நிக்கலன்னா நீ சோரம் போயிட்டேன்னு உனக்கு முதுகெலும்பலன்னு அர்த்தம். என்னைய விசாரணை வரும்போது சீமான் எய்த்து நிக்கல, அதனாலதான் சீமான் லீடர். சிம்பளை பிரச்சனை பண்ணும்போது சீமான் சின்னம் எதுன்னு போஸ்ட் ரொட்டி நிக்கல, அதனாலதான் 8.2. நீங்க சொதம்பி போய் நிக்கிறீங்க, கன்ஃபியூஸ்ட் ஆகி நிக்கிறீங்க, அடியை வாங்கிக்கிட்டு கதறக்கூட முடியாம மறைச்சிட்டு இருக்கிறீங்க. கன்ஃபியூஸ் ஆயிருக்காருன்னா என்ன, ஒருவேளை வந்து ஃபியூச்சர்ல கூட்டணி போலாம் அப்படிங்கிறதுக்கு அமைதியா இருந்தாரா, உண்மையிலே பயத்தின் காரணம்? அதாவது எதிர்த்தா இன்னும் அடி பலமா விழும். அப்போ தம்பி ஜோசப் விஜய், அன்பால சொல்றேன், பாசத்தால சொல்றேன், தன் வினையும் துணை வலியும், தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல். உங்களுக்கு வலிமை எவ்வளவு? உங்களுக்கு துணைக்கு வரக்கூடியவனுக்கு வலிமை எது, மாற்றானுக்கு வலிமை எதுன்னு பார்க்கணும். மாற்றான் சர்வ வல்லமை படைச்சவன். தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எத்தனை பேட்டியில் சொல்லியிருப்பேன் ஜோசப் விஜய் தம்பிக்கு, சர்வ வல்லமை பொருந்தவன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் விடக்கூடாதுன்னு நான் தானே மோடி சார்பாக உங்களை வான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் தானே தமிழிசை நயனாரை மீறி சொல்லி அடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்க உங்க தகுதிக்கு மீறி தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் மோடி விமர்சனம் பண்ணி ராகுல் காந்திக்கு சிங்கிடியா, ஊதுகுழலா, ஒட்டுண்ணியா, தொங்கு சதையா இருந்ததோட விளைவை அனுபவிக்கிறீங்க. கொள்கை எதிரின்னு சொன்னதுதான் பெரிய தவறாயிடுச்சா? சொல்லாம விட்டுருந்தா இந்த அளவுக்கு விமர்சனம் ஆயிருக்காது. நீங்க ஏன் பிஜேபி எதிர்க்கலாம் அப்படின்னு? கொள்கை எதிரின்னு சொல்றதோட இல்ல, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லைன்னு 2 வரையும் சேர்த்து அடிச்சிருந்தா பொதுவாக போயிருக்கும். சீமான் மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள் அவர் பாணிக்கு போயிட்டு இருப்பார்ல, எவனும் கண்டுக்க மாட்டான். 4 வரையும் எதுக்குறான், அவனே நம்ம எதிரியும் எதுக்குறான், நம்மளையும் எதுக்குறான், திமுக எதுக்குறான், அண்ணா திமுக இருக்கானா, எல்லாருமே வந்து அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் தீக்காக்காரங்க மட்டும் பெரியார் அடிக்கிறானா, தீக்காவை அடிக்கிறான்னு அவங்க மட்டும் பாஞ்சி புராண்டிட்டு இருப்பாங்க. திமுக காரன் என்ன நினைப்பான்னா, நம்மளை எதுக்குறான், அண்ணா திமுக சேராம இருந்தா போதும், அந்த மாதிரி நினைப்பான். மோடி என்ன நினைப்பாரு, இந்த கட்சி வந்து இனப்படுகொலையில் வந்த கட்சி தானே, நம்ம ஓபிசி தானே, அவரும் ஓபிசி தானேங்கிற மாதிரி மோடி ஒரு சாப்பிட்டா அதை பார்ப்பாரு. மனித குலத்தின் விரோதின்னு சொன்னாலும் கூட நீங்க வந்து ராகுல் நல்லவர், மோடி மோசமானவர்னு
சொல்றதுல தான் சிக்கலாகுது. அந்த ஓட் ஷோரி ஃபைட்டில் ராகுல் அரெஸ்ட் ஆனார். ஸ்டாலினே அறிக்கை விடலைங்க. நீங்கள் எக்ஸ்தலத்தில் போட்டதும் ஸ்டாலின் உடனே 2 மணி நேரத்தில் போட வேண்டியதாயிடுச்சு. ஸ்டாலின் போட்டதும் ஹேமந்த் சோரன் போடணும், சரத்பவார் போடணும், உத்தவ் தாக்கரே போடணும். எல்லார் மத்தியிலுமே இந்தியாவில் ராகுலுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த டைமை எடுத்து மோடிக்கு கொடுப்போமா இல்லையா? இவர் பேசாமல் இருந்தால் மற்றவங்களும் பேசாமல் இருந்திருப்பார். அப்போ இவர் அரெஸ்ட்டுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளையும் ரியாக்ட் பண்ணதுக்கு விஜய் வச்சு தொலைச்சிட்டாரு. அப்போ நமக்கு எதிராக ராகுல் காந்தியை லிஃப்ட் பண்ணி விடுறாரு. இதைத்தான் நடராஜன் மேட்டரில் சொன்னோம். மதுரையில் டிமானிட்டேஷனுக்கு எதிராக நடராஜன் பேசினார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. உடனே எடுத்து ஸ்கேன் பண்ணி மோடிக்கு அனுப்பிட்டோம். அப்போதான் இவர் ராகுல் காடு நமக்கு என்னைக்கு எதிரிதாங்கிறத மோடி முடிவு பண்ணிட்டார். அதுதான் சசிகலா அம்மையார் கடைசி வர மோடி சைடு வர முடியல. அந்த அம்மையார் கூட எந்த தப்பு பண்ணலை. ஐயா நடராஜன் காங்கிரஸ் கூட காப்னாப் பண்ணது தான். அதே மாதிரி ஒரு ராகுல் காந்தி நல்ல ஒரு உத்தமர் இதுன்னு சொல்லிக்கிட்டு பார்கெனிங் ஏற்றி விட்டுட்டார். ஒரு ராஜ்சபா 3 எம்எல்ஏ. இதெல்லாம் தேவையா விஜய்க்கு? அப்போ இதுதான் மோடி கிட்ட அடி வாங்குறாரு. விசாரணைக்காக விட்னஸ்ன்னா இங்கே வந்தே விசாரிச்சுட்டு போகலாம். 3 தடவை கூப்பிட்டாச்சு. இன்னும் எத்தனை தடவை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. எத்தனாவது முறை கூப்பிடும்போது அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அக்யூஸ்ட்னு ஒரு நாள் தினகரன் சொன்ன மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அதெல்லாம் டெண்டர் புக்கில் வச்சு உங்களை ஏன் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்க? ராகுல் காந்திக்கு ஆளாட்டு நீங்கள் போனது தப்பு. ஜோசப் விஜய் நல்ல சகோதரர் தான். அவர் மோடியை கூட பார்த்துருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு அம்மையாருக்கு எதிராக அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அவரை. அதே மாதிரி ஒரு சர்க்கார் படம்லாம் 3 தடவை பார்த்து ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தாரு. ராகுலுக்கு எடுப்படியாக போனதுதான் உங்களுக்கு இவ்வளவு துயரத்துக்கும் காரணம். அவர்களுக்குள்ள விஜய் அவர்கள் கன்வீட் ஆக கூட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன, விஜய்க்கு நடவடிக்கைகளுக்கு தக்கன, அவர் மேலே எவிடன்ஸ் தெளிவாக இருந்ததுன்னா அக்யூஸ்ட் ஆகி ஸ்பீடி ட்ரையலில் கன்வீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல் சூழல் தகுந்தன்னு சொன்னீங்க. சூழல் தகுந்து தான் விஜய் அவர்கள்ட்ட பாஜக என்ன எதிர்பார்க்குறாங்க? பாஜக அரசியலை விட்டு ஓடிடணும். நீ 29 ஆளானா பிரச்சனை இல்லை. நீ 24 விஜய் ஆளாயிருந்தா பாஜக வரவேற்றிருக்கும். நானும் வரவேற்றிருக்கிறேன். ஜோசப் விஜய் சகோதரன் மாதிரி சொன்ன தம்பி, இப்போ எடுத்து சொன்ன தம்பி. அந்த மதவரியம் ஜான ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு இப்படி பறிகட்டு போனீங்களே தம்பி. 39 கண்டஸ்ட் பண்ணுங்க. இரவு பாடசாலை நல்லது, குருதி கூட நல்லது, பெருந்தலைவர் காமராஜ் படத்தை வச்சிருக்கதை நான் வரவேற்கிறேன். எல்லாம் தம்பி ஜோசப் விஜய்கிட்ட நான் சொன்னேன். 39 போடுங்கன்னு சொன்னேன். புஷி ஆனந்த் கூட என்கிட்ட பேசினாரு. 39 போடுங்கன்னு சொன்னேன். ஏன் எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க 39 போட்டா ஒரு 7-8 ராகுலுக்கு அடிபட்டுரும். நீங்க திருவனந்தபுரம் ஆற்றிங்கல்ல கேண்டிடேட் போட்டா கூட ராஜீவ் சந்திரசேகரும் முரளிதரன் கூட ஜெயித்திருப்பாங்க. இங்க சகோதரி சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க. இங்க அன்பு தம்பி விஜய பிரபாரன் ஜெயித்திருப்பான். இது சிதம்பரமும் விழுப்புரமும் அடி வாங்கியிருக்கோம். கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஜெயித்திருக்கோம். ஸோ மொத்தத்தில் கோயம்புத்தூர் அரக்கோணம்னு மொத்தத்தில் ஓபிஎஸ்ன்னு மொத்தத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 தொகுதியாவது ராகுல் காந்திக்கு அடிபட்டிருக்கும். 39 ராகுல் அடி ஜெயித்திருக்காது. அப்ப நீங்க 6-7 தொகுதி அடிபட்டிருக்கானா? விஜய்க்கு வராது இல்லையா? அது இந்தியா அலைன்ஸ் தானே போயிருக்கும். விஜய் எவ்வளவு பெரிய சக்தியா இருப்பார்ல, எவ்வளவு சக்தின்னு தெரிஞ்சிருக்கும்ல, பலம் தெரிஞ்சிருக்கும்ல விஜய்க்கு. ராமதாஸுக்கு பலம் 89 தெரிஞ்ச மாதிரி, கமல்ஹாசனுக்கு பலம் தெரிஞ்ச மாதிரி நீங்க தான் பெரிய இதாச்சா, பலம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ நீங்க ராகுலுக்கு இந்த அடி வரக்கூடாதுன்னு மதவெறியில ஜான ஆரோக்கியசாமி முடிவெடுத்தாரு. ஜான ஆரோக்கியசாமிக்கு மதவெறி முடிவு, பைபிளை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த முடிவுக்கு ஜோசப் விஜய் ஒரு கலைஞன் அந்த மதவெறிக்கு ஆள்பட்டிருக்க கூடாது. அதுதான் நாங்க வர்றோம். அதுதான் தவறுன்னு நாங்க வர்றோம். நீங்க நின்று இருப்பீங்கன்னா மோடிக்கு லாபம் வந்திருக்கும். நானே சகதேவ மாதிரி கேட்டுக்கிட்டேன். நிக்கலங்கும் போது மோடி கிட்ட நாங்க ரிப்போர்ட் பண்றோம். இது ராகுல் காந்திக்கு ஆளு நின்னா ராகுல் காந்திக்கு பாதிப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதுகெலும்பு இல்லை, பார்லிமெண்ட்னா ராகுல் தான், சோனியா குடும்பம் தான், இந்திரா காந்தி குடும்பம் தான் ஒரு அச்சத்துல ஒரு அரசியல். அப்ப நீங்க எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? பார்லிமெண்ட் தான் ராகுல் காந்தினா வாட் நான்சென்ஸ், ஒய் யூ ஹேவ் ப்ரோட்டட் எ பார்ட்டி, அது ஏன் பேசாம இருக்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல ராகுலுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்களா? மோடி கிட்ட நாங்க தெரிவிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ஓட் ஷோரில் அவர் விட்ட அறிக்கை தான் மோடிக்கு பிஎம்ஓக்கு ஒரு பெரிய கோபத்தை கொடுத்தது. அது எங்களுக்கு புரிஞ்சதுனால தான் 8ஆம் தேதியை டிக்ளேர் பண்ணோம். அது தமிழிசை நயனாரை மீறி தான் டிக்ளேர் பண்ணோம். ஜோசப் விஜய் தம்பி புரியுதா? நீங்க தனித்து நின்னா கண்டிப்பா போர்க்கான போயிட்டு திமுக ஜெயிச்சிடும். நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா திமுக தோத்துரும். ஸோ திமுக ஜெயிக்கிறது விரும்புங்களா தோக்குறது விரும்புங்களான்னு கேட்டதா ஒரு தகவல். என்ன பொறுத்தவரை அரசியலை விட்டு ஓடிரு. நீ 26 வாக்கெடுத்துக்கிட்டு 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா போவ. எங்களுக்கு இந்தியா அலைன்ஸுக்கு வந்தா இந்தியா அலைன்ஸ் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எங்களுக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம். சசிகலா குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னாரு. சசிகலா தான் எல்லாரும் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு. முக்கியம் 2026 திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல முடிவு கொண்டாங்களா பாஜக சொன்னாரு. பொன் ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆர் புற சசிகலா தான் சொன்னார். நாங்க சொன்னோம் மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னோம். எது நடந்தது? அப்ப எங்களை பொறுத்தவரை 29 மோடி ஜெயிக்கிறதா எங்களுக்கு முக்கியம்.
ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 24 மோடி ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, எங்களுக்கு 26 அவ்வளோ முக்கியம் இல்லை. காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரியே தவிர ஸ்டாலினுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரி கிடையாது. காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி. நீங்க எதிரி இல்ல சார், அது என்டிஏ அலைன்ஸ் எங்க கருத்து தாங்க இந்த இடத்துல, எங்க கருத்து தாங்க மோடிக்கு கருத்து. இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றத மோடி கேட்கிறாரா? அப்படியெல்லாம் இல்ல. நான் ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொன்ன மோடி கேட்கலையே. ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணா சசிகலா தலைவர் ஆய்வாருன்னு எடப்பாடி வச்சுதான் அதை தடுக்க முடியும்னு எடப்பாடி கிட்டே விட்டுட்டாரு. இதுல விஜய் ராகுல் காந்திக்கு ஆளு. இப்போ அவரு ஸ்ட்ரெங்தன் ஆனாருன்னா 29 ராகுல் காந்தியோட நிற்பாரு. அதனால விஜய் இப்போ ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடாது. அவரு இப்போ 24 லீவ் விட்ட மாதிரி 26 லீவ் விட்டுட்டு 29 பார்லிமெண்ட்டுக்கு அவர் நிற்கிறதுல பிரச்சனை இல்லை. 26 அவர் ஆளானா அது மோடிக்கு இங்கே 20 எம்பி தமிழ்நாட்டுக்குள்ள வரும். 29 கேரளாவில் 5 எம்பி வரும். இந்த ரெண்டையும் ராகுலுக்காக கெடுக்க வருவார் விஜய். ஸோ அதுதான் விஜய்கிட்ட பிரச்சனையே தவிர மற்றபடி பெரிய டான்சர், பெரிய சிங்களரும் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய டான்சர் அதெல்லாம் சான்ஸே இல்லை. பெரிய என்டர்டெய்னர் அதுக்குள்ள நம்ம வரல. அது மட்டும் இல்லை, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் என்னைக்கும் வாய் திறக்க மாட்டேன். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுப்பாரு? கூட்டணி போவாரா, தனித்து போறாரா, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டாரு? கமலஹாசன் மாதிரி குழம்பி போய் இருக்கிறாரு. 24 போட்டியிடுறது நல்லதுன்னு சொன்ன ரவீந்திரன் துரைசாமி சொல்றேன், போட்டியிடாம ஒதுங்கிறது சகோதரர் விஜய்க்கு நல்லது. நம்மெல்லாம் சகாதேவ மாதிரி தான் சொல்லுவோம், ஏத்துக்கிடாதான் அவருக்கு விருப்பம். 10 கோடி ரூபா ஜானாரிக்கு சாமிக்கு கொடுத்துட்டோமே, நஷ்டமேனி பார்க்காண்டாம், கழுதை போட்டு நீங்க 10 கோடி ரூபா கொடுத்ததுனால நீ எத்தனை கோடியே வரும்னு சொல்ல ஜனநாயகத்தை நாங்க காலி பண்ணிட்டோம். ஏன்னா மதவெறியை காட்டியிருக்க கூடாது, அவ்வளவுதான். பாசிட்டிவா அரசியல் பண்ணிருக்கணும். ராகுல் காந்திக்கு ஆளாட்டு மோடிக்கு எதிராக வந்திருக்க கூடாது. நீங்க எல்லாம் விஜயை வெற்றி பெற வைக்கணும், விஜய் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது எப்படி நீங்க மதவெறியில சேர்ப்பீங்க? அப்படி வந்தா தப்பு இல்லை. அதுக்கு புள்ளியே 24 போட்டிருக்கணும். கேண்டிடேட் போட்டா ராகுலுக்கு பாதிப்புன்னு ஓடி இருக்க கூடாது. அங்கதான் பிரச்சனை வருது. ராகுல் பாதிப்புனாலதான் ஒரு கேண்டிடேட் போல நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஜானாரிக்கு சாமி என்கிட்டே பேசினாரு. சீமானு நானும் இருக்கும் போதே சீமானுக்கே 4 விழுக்காடு தான் வரும்னு சொன்னாரு. பார்லிமெண்ட் ஆக்கும் ராகுல் காந்தி ஆக்க போயா, ராகுல் காந்தியாவது ஒண்ணாதுன்னு நம்ம சொல்லி இவர்கிட்ட சண்டை போடும்போது சீமான் ஒரு முடிவு எடுத்தாரு. திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் முதுகுழல் ஒட்டுணிகள்னு அந்த குடும்பத்தை போட்டு அடின்னு அடிச்சாரு. 8.2 எடுத்தாரு. பார்ட்ஃபுல் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் போல்டான்னு 8.2 எடுத்தாரு. நீ விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ராகுல் காந்தி எடுத்து ஒன்றும் தேராதுன்னு ராகுல் காந்திக்காக பேசாம விட்ட மோடி அடிச்சு தவிர்க்கிறாரு. இதானங்க நடந்தது. இப்ப சீமான்கிட்ட மோடி கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருப்பாரு. 2 வரையும் எதுக்காரு, அவங்கள ரொம்ப ஜாஸ்தி எதுக்காரு. பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் ராகுல் காந்திங்கிறாரு, நம்மள ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் சொல்றாரு. அப்புறம் ஓபிசி நம்மளும் ஓபிசிங்கிற ஒரு சாஃப்ட்னஸ் தான் மோடிக்கு சீமான் மேல இருக்கும். நீங்க மோடி அயோக்கியர் ராகுல் நல்லவர்கள் பண்ணதுனாலதான் இவ்வளவு துன்பமும் துயரம். ஒருவேளை கூட்டணி போனா செங்கோட்டை நிலைப்படனவா இருக்கும். எடப்பாடி அவர்கள் வேணுனே கோபி தொகுதி உங்களுக்கு கிடையாது. கூட்டணிக்கு எடப்பாடி என்ன சேர்க்க மாட்டாரு, பலம் நிரூபிக்காத விஜய் சேர்க்க மாட்டாரு. இப்போ கூட நீங்க 24 பலம் நிரூபிச்சிருப்பீங்கன்னா ஈஸியா பலத்துக்கு தங்கின கூட்டணி போயிருக்கலாம். உங்க பலம் என்ன? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. சிதம்பரம் அத்தனை பத்திரிகாரங்களையும் சுத்தியல் அடிச்சு மண்டையில் அடிச்சதாட்டு அத்தனை இல்லை. விஜயை பற்றி தப்பா எழுதக்கூடியவங்களை அன்டெஸ்டடு எந்த தேர்தல் நின்னார்னு கேட்டுட்டாரு. மல்லிகார்ஜுன கார்கே பலம் நிரூபிக்காதியா, அவரை வச்சு என்னையா ஓட்டு வரும்னு சொல்லிட்டாரு. அதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒரு 4 விழுக்காடு பாஜகவுக்கு இருக்கும், 3 விழுக்காடு பாமக அன்புமணிக்கு இருக்கும், 1.5 விழுக்காடு தினகரனுக்கு இருக்கும். என்ன இருக்கும் விஜய்க்கு? எந்த தேர்தலில் போட்டிட்டாரு? இவரை ஏன் நான் தூக்கி சுமக்கணுங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. காலம் எப்படி மாறிட்டு பாருங்க. இவர் தான் பெரிய கட்சினார் ஒரு கட்டத்தில். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல விஷயங்களோட பார்க்க முடியாது. மிக்க நன்றி. நன்றி.